ஹாய். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டார். இந்த வண்டியில வந்து என்ன கம்ப்ளைண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இந்த வண்டி வந்து சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இடையில வரும்போதே வந்து பேட்டரி டவுன் ஆகி கம்ப்ளைண்ட் ஆயிருச்சு. ஸோ, அதனால ஒரு இடத்துல வந்து ஒரு பேட்டரி கடையில வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு, மறுபடியும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வந்து பேட்டரி மறுபடியும் டவுன் ஆயிருச்சு. ஆனா, பேட்டரி மாட்டும்போது ரிட்டர்ன் சார்ஜ்லாம் செக் பண்ணி நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இங்க வந்ததுக்கப்புறம் பேட்டரி டவுன் ஆயிருச்சு. இது வந்து நமக்கு சென்னையில இருந்து ஒரு மெக்கானிக் வந்து நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான். ஸோ, அவங்க வந்து பார்த்து நமக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம கஸ்டமருக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து பிரேக் டவுன் ஆயிருச்சு வண்டி, ஸோ பண்ணி கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் சார்ஜ் வந்து ரொம்ப ஸ்லோவாயிருது. அதாவது உங்களுக்கு வந்து இந்த வண்டிக்குலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க ரிட்டர்ன் சார்ஜ் செக் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14க்கு மேல வரும். 14.00 இல்ல 13.80க்கு மேலயாவது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இதுக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட், அதாவது 13, 13.1, 13.2 அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவா ஏறிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிட்டு அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த RR யூனிட் தான் கம்ப்ளைண்ட். இந்த வண்டியை பொறுத்தளவுல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங்ல விடும்போதே கிட்டத்தட்ட 14 வோல்டேஜ் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் வந்து வண்டி வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க செக் பண்ணி சொல்லல. அதனால வந்து பாத்தீங்கன்னா வண்டியில வந்துட்டு இருக்கும்போது ஆன் த வேல வரும்போது ஒரு பேட்டரி வந்து போயிருச்சு. ஸோ அது வந்து சுத்தமா டெத் ஆயிருச்சு இந்த கம்ப்ளைண்ட்னால. அதுக்கப்புறம் அவங்க புது பேட்டரி மாத்தினாங்க. அதாவது ஒரே ஒரு நாள் தான். நேத்து மாத்திருக்காங்க, இன்னைக்கு நம்ம கிட்ட வண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரே நாள்ல மாத்தின புது பேட்டரி வந்து போயிருச்சு. கிட்டத்தட்ட இந்த வண்டிக்குலாம் பேட்டரியோட ரேட் பாத்தீங்கன்னா 3500 வருது. ஸோ அதனால நீங்க வந்து பேட்டரி சேஞ்ச் பண்றவங்க இந்த வண்டிக்குன்னு இல்ல, ஒவ்வொரு வண்டிக்குமே அந்த மாதிரி தான். நீங்க செக் பண்ணிட்டு பேட்டரி மாத்தும் போது கண்டிப்பா வந்து ரிட்டர்ன் சார்ஜ் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து பேட்டரி செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து லாஸ் ஆயிட்டே தான் இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. கஸ்டமரும் வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் எதிர அந்த வண்டின்னு கேட்டீங்கன்னா இது வந்து இன்னொரு வண்டி. இந்த வீடியோக்காக இந்த வண்டியை வச்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். பை.